கன்னி ராசி அறிவாளிக்கு 1000 வழி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய கன்னி ராசி என்பர்கள் நல்ல ஒரு அறிவாளிகளாக இருப்பாங்க. ஏன்னா புதன் ஆளக்கூடிய கிரகம். முயற்சியை மட்டும் இவங்க முடிந்த அளவு போட்டாங்க அப்படின்னா இவங்களால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு நல்ல ஒரு சாதனையாளர்களாக வரக்கூடிய ஒரு ராசிக்காரங்க தான் இந்த கன்னி ராசி என்பர்கள். இவங்களுடைய மிகப்பெரிய பலமே பார்த்தீங்கன்னா நல்ல அறிவாளியாக டேலண்ட் பர்சனாக இருப்பாங்க. ரொம்ப ஒழுக்கமானவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பொறுப்பானவங்களாக இருப்பாங்க. செய்கிற வேலையை ஒவ்வொன்றும் அப்படியே கண்ணும் கருத்துமா முழு மனதோடு நல்ல ஒரு தரமாக செய்யக்கூடிய ஒரு நபர்கள் தான். இவங்க செய்கிற வேலையில் எந்த ஒரு இடத்துலையுமே தவறு இருக்காது. அதே மாதிரி நீட்டாக செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க. சிறிய விஷயத்தை கூட உன்னிப்பாக கவனிப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள். உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்துலேயே கூட யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்கள பாருங்கள், நீங்கள் டீப்பாக வாட்ச் பண்ணி கூட பாருங்கள். ரொம்ப ஒழுக்கமாக இருப்பாங்க, ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க, நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனிப்பாங்க. அவங்க செய்கிற ஒரு முக்கியமாக அவங்ககிட்ட ஒரு பொறுப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா அதில் எந்த தவறுமே நடக்காது. கண்ணுங்க கருத்துமாக ஒவ்வொரு வேலையும் நுணுக்கமாக ஆராய்ந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க ஒரே ஒரு விஷயத்தில் என்ன ஸ்லோவாக இருப்பாங்க, என்னென்னா முடிவு எடுக்கும்போது ரொம்ப நிதானமாக தான் முடிவெடுப்பாங்க. அவசரமே பட மாட்டாங்க. ஏன்னா நில ராசிக்காரங்க, அதனால் ரொம்ப பொறுமையாக தான் இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் ஆளக்கூடிய கிரகம் இங்கே கன்னிராசியில் இருக்கிறதுனால நல்ல பேச்சு திறன் உடையவங்களாகவும், நல்ல கணக்கு பார்க்கக்கூடியவங்களாகவும், கணக்கில் நல்ல ஒரு நுண்ணறிவு உடையவங்களாகவும், கல்வியில் தகவல் பரிமாற்றத்தில் நல்ல ஒரு நுண்ணறிவு உடையவங்களாகவும் இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் நல்ல ஒரு புத்திசாலிகளாக இருப்பாங்க. திட்டமிட்டு செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய திட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா, அப்படியே நுணுக்கமாக ஆராய்ந்து ஒவ்வொரு விஷயத்தையும் அலசி ஆராய்ந்து ஃபைனலாக பார்த்திங்கன்னா வெற்றி பெறக்கூடியவங்களாக இருப்பாங்க. எந்த இடைஞ்சலுமே வரக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படி வருதுன்னா கூட அதை உன்னிப்பாக கவனித்து அந்த இடத்துல அதை சரி செய்வாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசியில் புதனே உச்சமாகிறதுனால இந்த ராசிக்காரங்க நல்ல அறிவாளிகளாக இருப்பாங்க. இந்த கன்னிராசியில் சுக்கிரன் நீச்சமாகிறதுனால இவங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். இவங்களுடைய முயற்சி, இவங்களுடைய தன்னம்பிக்கை, இவங்களுடைய உடல் உழைப்பு இதை போட்டு தான் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். கணக்கெல்லாம் இவங்க புலி அப்படின்னே சொல்லலாம். இவங்க கணக்கு போட்டாங்கன்னா நம்ம மறுபடியும் போய் அதை கரெக்ஷன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அந்த மாதிரி நீட்டாக பர்ஃபெக்டாக எந்த இடத்துலையுமே இந்த திருத்தம் இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இவங்க ரொம்ப அழகாக இருப்பாங்க, நல்ல டேலண்ட்டாக இருப்பாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். எதையுமே ஆராய்ந்து தான் முடிவெடுப்பாங்க, அவசரப்பட மாட்டாங்க. யாராவது உதவி கேட்டாங்களா கூட முடிந்த வரையிலும் அவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. நேர்மையான வழியை தான் அதிகமாக தேர்ந்தெடுப்பாங்க. அதே நேரத்தில் இவங்க சாதாரணமாக ஒரு வீட்டுக்கோ ஒரு கம்பெனிக்கோ ஒரு வேலை செய்கிற இடத்துக்கோ போகிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல எதெல்லாம் தவறாக இருக்கோ அதுதான் இவங்களுடைய கண்ணில் படும். இந்த கன்னிராசி என்பர்கள் பார்த்திங்கன்னா ஒரு குறை கூறிக்கிட்டே இருக்கிறதுனால பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இவங்களை பெரும்பாலும் எல்லா நபர்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. அவனை எதை எடுத்தாலும் குறையாக சொல்லிட்டு இருக்கிறான்பா, கரெக்டாக எல்லாம் அதை அப்படி பண்ணு இதை அப்படி பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறது தான் பெரும்பாலும் இந்த கன்னிராசி என்பர்கள் பெயர் எடுத்திருப்பாங்க. ஏன்னா இவங்க ரொம்ப பர்ஃபெக்ஷனை எதிர்பார்க்கக்கூடியவங்க. அதனால் சில நேரங்களில் அதிகமாக யோசித்து எல்லாவற்றையும் குறையை தேடுறதுனால இவங்களோ பெரும்பாலும் பார்த்திங்கன்னா விமர்சனத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நபர்களில் இந்த கன்னிராசி என்பர்களும் ஒருவங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இவங்க பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே குறை என்ன இருக்கோ அதை கரெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துல தப்பு இருக்கோ அந்த இடத்த திருத்திக்கிட்டே இருப்பாங்க. அது இவங்களுடைய புத்திசாலித்தனம், திறமை அப்படின்னு சொல்லலாம். தவறு இருக்குப்பா அதை திருத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் பொழுதுனைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. மற்றவங்க வேண்டான்னு சொன்னால் கூட விடமாட்டாங்க. தொடர்ச்சியாக அவங்க அதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால பெரும்பாலும் இவங்களுக்கு அடுத்த நபர்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு கூர்மையான அறிவு இருக்கிறதுனால இவங்க மல்டி டேலண்ட்டாக எல்லா விஷயத்தையும் யோசித்து நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய ராசிக்காரங்க தான் இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குடும்பம் அப்படின்னா உயிரையே கொடுப்பாங்க. ஏன்னா இங்கே சூரியனோட நட்சத்திரமும் இருக்குது, சந்திரனோட நட்சத்திரமும் இருக்குது, செவ்வாய் என்று சொல்லக்கூடிய சித்திரை நட்சத்திரமும் இந்த கன்னிராசியில் இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா குடும்பத்தின் மீது நல்ல ஒரு பாசம் உள்ளவங்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. குடும்பத்துக்காக எல்லா விஷயத்தையும் தியாகம் செய்வாங்க இந்த கன்னிராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயங்கள்லாம் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு பாதகமாக இருக்க போது, இவங்க எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், இந்த ஜூலை மாத கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக
நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது கன்னிராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கன்னிராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த கன்னி ராசிக்கு நட்பு ராசியா, வாழ்க்கை துணையா இந்த ராசிக்காரங்களாம் அமைந்தா யாரை சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க. ஏன்னா அதுவும் நில ராசி, அதனால ரிஷபராசி என்பர்கள் இவங்களுக்கு செட் ஆவாங்க. மிதுன ராசி, கடக ராசி, விருச்சகம், மகரம் இந்த ராசிக்காரங்கள்லாம் இவங்களுக்கு நட்பு ராசியாக அமைந்தது, அல்லது இந்த ராசிக்காரங்களாம் இவங்களுக்கு வாழ்க்கை துணையாக அமைந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்குள்ள நல்ல ஒரு புரிதல் உணர்வு இருக்கும். அந்த உறவு வந்து ரொம்ப நாள் நீடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்குள்ள ஒரே மாதிரி திங்க் பண்ணுவாங்க இந்த ராசிக்காரங்கள்லாம். அதனால இவங்களுக்குள்ள நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். அதனால நல்ல ஒரு மேன்மையை அவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த கன்னி ராசி அப்படின்னாவே ரொம்ப அக்கறையானவங்க. ஒருத்தர் கூட இருந்தாலே போதும், எல்லாத்தையும் நல்லா பார்த்துப்பாங்க. பொறுப்பாக எல்லாத்தையும் வழிநடத்தக்கூடியவங்கள இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய பொருளாதார நிலை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பணத்தை திட்டமிட்டு தான் செலவு செய்வாங்க. தேவையில்லாத செலவுகள்லாம் தவிர்ப்பாங்க. ரொம்ப சிக்கனவாதிகளாக தான் இருப்பாங்க. பொதுவாக அந்த கன்னிராசி என்பர்களை பற்றி சொல்லும்போது உதவி அப்படின்னா டக்குன்னு உதவி செய்வாங்க. நல்ல ஒரு செல்வந்தராக இருக்கக்கூடிய யோகமுள்ள ராசி தான் இந்த கன்னிராசி அப்படின்னே சொல்லலாம். உண்மையான அன்பை விரும்புவாங்க. இந்த போலியான அன்பை விரும்ப மாட்டாங்க. ஒருவரை நம்பிட்டாங்க அப்படின்னா மனதிலேயே அவங்கள வச்சுட்டு இருப்பாங்க. குடும்ப வாழ்க்கையை நேர்மையாக கொண்டுட்டு போகணும், பொறுப்பாக கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் வரும். செரிமான பிரச்சனை, குடல் நரம்பு சம்மந்தமான பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் அடிக்கடி இவங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா ராசி சக்கரத்தில் 6வது ராசி இல்லையா, அதனால் இவங்களுக்கு உணவு சம்மந்தமான பிரச்சனை, உடற்பயிற்சி, போதுமான தூக்கம் இந்த மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் ஆரோக்கிய ரீதியாக ஒரு சில தொந்தரவுகள் இவங்களுக்கு அடிக்கடி இருந்துக்கிட்டே இருக்கும். உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த கன்னிராசி அன்பர்களை போல் வேகமாக யாராலையும் ஓட முடியாது, அந்த அளவுக்கு யாராலையும் உழைக்கவும் முடியாது. எல்லா இடத்துலையும் ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதே இடத்துல உறுதியாக நிற்பாங்க. இந்த கன்னிராசி என்பர்கள் எதையாவது ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்ச நேரம் கூட சும்மா இருக்க மாட்டாங்க. பெரிய வெற்றியை இவங்க எதிர்பார்க்கறதுக்காக ஏதாவது ஒரு உழைப்பை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இவங்களுடைய உழைப்பு தான் மிகப்பெரிய சொத்து அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய பலமே அதுதான். ஒரு நாள் அந்த உழைப்பு நமக்கு நல்ல பலனை தரும் அப்படிங்கிற நம்பிக்கையிலேயே ஓடக்கூடிய ஒரு நபர்களாக இந்த கன்னிராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு இந்த ஜூலை மாத கிரக அமைப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். ஏன்னா நம்மளுடைய கன்னிராசி என்பர்களை பொறுத்தவரையிலும் இந்த ஜூலை மாதம் சுகஸ்தானத்தில் சந்திரன், ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, கலஸ்திரஸ்தானத்தில் சனி பகவான், பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய், தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும், லாபஸ்தானத்தில் குருவும் சுக்கிரனும், அயனசைன போகஸ்தானத்தில் கேது, இந்த மாதிரி கிரக அமைப்புகள் நம்மளுடைய கன்னிராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுனால நீங்கள் கவலைப்படாமல் போங்க. நினைத்ததை எல்லாத்தையுமே இந்த காலகட்டத்தில் சாதிக்க போகிறீங்க. இந்த கன்னிராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு சாதகமான மாதமாக அமைந்திருக்கு. எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கக்கூடிய மாதமாக அமைந்திருக்கு. பண வரது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. யாருக்காவது வாக்கு கொடுத்தீங்கன்னா கூட அந்த வாக்கு இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களுக்கு அமையும். பேச்சுக்கு மற்றவங்களாம் செவி சாய்ப்பாங்க. ஏன்னா உங்களுடைய பேச்சாற்றல் அந்த மாதிரி இருக்கும். புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. தொலைதூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் வரும். வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். லாபம் அதிகமாகும். பழைய பாக்கியெல்லாம் வசூலாகும். தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க கடித போக்குவரத்து மூலிமா நல்ல ஒரு சாதகமான பலன். அந்த ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வருமானம் ஈட்டக்கூடிய அமைப்பு. புதுசாக ஒரு சிலருக்கெல்லாம் ஆர்டர் கிடைக்கும். பணி செய்கிற இடத்துல நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு உங்களுடைய திறமைக்கேற்ற நல்ல ஒரு பாராட்டு, நல்ல ஒரு அங்கீகாரம், நல்ல ஒரு கௌரவம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்கிட்டலாம் கடன் கொடுத்துட்டு அந்த கடனை வசூல் பண்ண முடியாமல் எப்படா வசூல் பண்ணுறது அப்படின்னு போராடி இருந்தவங்களுக்கு அந்த நிலுவையில் இருந்த பணம்லாம் இந்த காலகட்டத்தில் வசூலாகும். ஒரு சில கன்னிராசி என்பர்களுக்கு ரொம்ப நாளாக பதவி உயர்வுக்காக முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு. கணவன் மனைவிக்கிடையே இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி நல்ல ஒரு நெருக்கத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு குதூகலம் இருக்கும். வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா சின்னதாக ஏதாவது இடைஞ்சல் வரதுக்கான ஒரு சூழல் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்குது. வெளியூர் பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. குடும்பத்துக்குள்ளே ஏதாவது ஒரு சுபகாரியமோ சுப நிகழ்வோ நடக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். கன்னிராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த சில ஆண்டுகளாகவே உங்களுடைய பேச்சுக்கு மதிப்பில்லாமல் இருந்திருக்கும்.
இந்த காலகட்டத்தில் உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கும். தொலைதூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் கிடைக்கும். எதிர்பார்த்த பண வரவு கிடைக்கும். நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் அந்த காலகட்டத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு இந்த கன்னிராசிக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சரியாகி ஓரளவுக்கு சாதகமான பலனை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் புதுசாக ஒரு சில ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகும். பணப்பழக்கமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எதிர்பார்த்த அந்த புகழ், பாராட்டு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். மாணவர்களை பொறுத்தவரையிலும் உங்களுடைய திறமைக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். உங்களுடைய செயல்பாடுகள் எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்கும். மனதில் ஒரு தைரியம், தன்னம்பிக்கை இது எல்லாமே அதிகமாகும். உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த ஜூலை மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகிழ்ச்சி தர மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். மனதில் ஒரு நிம்மதி, தொலைதூரத்துலேருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் துணிச்சலான மாதமாக அமைந்திருக்கு. எடுக்கிற காரியங்கள் வெற்றியாக அமையும். மற்றவங்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. மற்றவங்களோட இருந்த அந்த பகையெல்லாம் கூட நீங்கி நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். சொத்து சம்மந்தமான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். இதனால் வரைக்கும் டல்லாக இருந்தவங்க கூட இந்த காலகட்டத்தில் விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிப்பீங்க. நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். தொழில் தொடர்பாக ஒரு சில பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் சரியாகும். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நம்மளுடைய கன்னிராசி என்பர்கள் வியாழக்கிழமையில் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபட்டுட்டு வாங்க. வயதானவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்க. பொதுவாக கன்னிராசி அப்படின்னாவே வயதானவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ராசி தான். இந்த காலகட்டத்தில் நீங்கள் வயதானவங்களுக்கு உதவி செய்கிறது, அவங்களுடைய ஆசீர்வாதத்தை பெறது உங்களுடைய செல்வாக்கை இன்னும் அதிகப்படுத்தும். அதனால் இதை மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய நல்ல ஒரு மேன்மையை எதிர்பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததற்கு நன்றி. தேங்க்யூ.